ஒரே நாளில் 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒருவர் அரண்மனையில் பிறந்த இளவரசன் ராமு, மற்றொருவர் ஏழை வீட்டில் பிறந்த தாமு. ஒரே நாளில் பிறந்தாலும் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது. ஒரு நாள் தாமு அரண்மனை வழியாக சென்றபோது அந்த அரண்மனையை கண்டு வியப்படைந்தான். மறுநாளும் அந்த அரண்மனையை போய் காண விரும்பினான். இந்த அரண்மனை எவ்வளவு அழகா இருக்குது. ஒரு நாளாவது உள்ள போய் பார்க்க முடியுமா? போய்விடு, இங்கே உனக்கு அனுமதி இல்லை. அவரை தடுக்காதீர்கள், அவர் என்னை பார்க்க வந்திருக்கிறார். அடடா, நாம இருவரும் ஒரே மாதிரி இருக்கோம். இது உண்மையிலே அதிசயம். சிறிது நேரம் உடைய மாத்தி பார்த்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய சாகசம் போல இருக்கும். இருவரும் உடையை மாற்றிக்கொண்டனர். வெளியே செல்வது போல் சென்று திருப்புவோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஏய், நில்! எங்க போகிறாய்? நில், சொல்வதை கேள். நான் தான் இளவரசன். அப்படியா? நீ இல்ல இளவரசன். இளவரசன் உள்ள இருக்கிறார். இளவரசே, தயவு செய்து சிம்மாசனத்தில் அமருங்கள். நான் இளவரசன் இல்லை. 2 பேரும் இடம் மாறி வாழ நேர்ந்தது. இவர்கள் சொல்வதை அவரவர் வீட்டில் யாரும் நம்பவும் இல்லை. ஏய், வாங்குறதாக இருந்தால் நில், இல்லாவிட்டால் போய்விடு. நான் அரண்மனையில் இருந்தபோது இந்த உலகம் இவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியவே இல்லை. ஏழை மக்களின் வாழ்க்கை இவ்வளவு கடினமா? இளவரசே, நீங்கள் மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள் போல. என்ன நடந்தது? நான் உண்மையில் இளவரசன் இல்லை. நான் தெருவில் வாழ ஏழை பையன். உண்மையான இளவரசன் ராமுதான். அப்படியானால் ஏன் இதை எல்லோரும் சொல்லல? சொன்னேன், ஆனால் யாரும் நம்பல. நாளை ராஜசபையில் நான் உண்மையை நிரூபிப்பேன். ராமுவை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லுங்கள். அப்படியே செய்வேன் இளவரசே. அந்த இரவு தாமு ஒரு பெரிய முடிவை எடுத்தான். உண்மையை உலகத்திற்கே சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்று ராஜசபையில் ஒரு பெரிய குழப்பம் உள்ளது. இந்த பையன்தான் உண்மையான இளவரசன் என்று கூறுகிறான். ஆனால் இளவரசன் ஏற்கனவே சிம்மாசனத்தில் இருக்கிறார். இல்ல, இன்று உண்மையை நான் சொல்லப் போகிறேன். நான் இளவரசன் அல்ல. நான் இந்நாட்டில் வாழும் ஏழை பையன். அது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் நாங்கள் இருவரும் விளையாட்டாக உடைகளை மாற்றிக்கொண்டோம். அதன் பிறகு இந்த தவறான புரிதல் ஏற்பட்டது. அவர்தான் உண்மையான இளவரசன். என்னை மன்னித்து விடு ராமு. உன் தவறு ஒன்றுமில்ல தாமு. நான் வெளியுலக வாழ்க்கையை இப்போதுதான் பார்த்தேன். ஏழை மக்களின் துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டேன். மற்றும் உன்னை போல ஒரு உண்மையான நண்பனும் கிடைத்தான். இனி அனைவருக்கும் நியாயமான மற்றும் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும். மற்றவரின் வாழ்க்கை மற்றும் கஷ்டத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். Please like, subscribe, and share to support our channel. Thank you for watching!